ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/8/2025 ஆவணி மாதம் 2ஆம் நாள், விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:57 சூரிய அஸ்தமனம் மாலை 6:29. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. கூலிகை நேரம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் அணிய மற்றும் வாங்குவதற்கு சிறப்பான நேரம். அதேபோல் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்க அருமையான நேரம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். இந்த நேரத்திலே சிறப்பான நேரம். இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனிஹோரை நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே மௌனமாக இருங்கள். பயணங்களை தொடங்காதீர்கள். முக்கிய முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்காதீர்கள். அதிகாலை 4:28 வரை இன்று ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசிரீஷம். இன்றைய திதி இன்று மாலை 6:39 வரை தேய்பிறை தசமி, அதன் பிறகு சர்வ ஏகாதேசி. இன்றைய சந்திராட்டமும் துலாம் ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்று மாலையிலிருந்தே அதனை துவங்கிவிட வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குல தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக வெகு நாட்களாக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக முடியும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். தெளிந்த நீரோடையாக மனது இருக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளிலே இறங்காதீர்கள். புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம நாமம் ஜெபித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே அவசியம் நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து சிவபெருமானுடைய கோளறு பதிகத்தை படித்து சிவபுராணத்தை படித்து சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். சிவ வழிபாடு உங்களுடைய சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற்றுத்தரும் நிச்சயமாக. ஆகவே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். செய்கின்ற தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிய வாய்ப்புகள் கைகூடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்யோன்யம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சங்கர், இது 18ஆம் தேதிக்கான ஆன்மீக தகவல். ஓகேயா? இன்றைய ஆன்மீக தகவல், முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு பூஜையையும் நாம் துவங்க முடியாது. சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே என முதலிலே நாம் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முதலில் நாம் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முன்பாக அந்த விநாயகப் பெருமானை பூஜை செய்துவிட்டுத்தான் எப்படிப்பட்ட சங்கல்பத்தையும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் நியதி. இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கினால் நாம் எந்த தெய்வத்துக்குரிய பூஜையை செய்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம், எளிய தெய்வம், அழைத்தவுடன் வருகின்ற தெய்வம் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானுக்கு மாதத்திலே வருகின்ற சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, இந்த 2 சதுர்த்திகளும் மிக மிக முக்கியமானது. இந்த சங்கடகர சதுர்த்தி, அதை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். முன்னொரு காலத்திலே தண்டகாவனத்திலே வசித்து வந்த விப்ரதன் என்கின்ற பெயருடைய வேடன் ஒருவன் இருந்தான். கொலை கொள்ளைகளுக்கு அஞ்சாத தீய குணங்கள் கொண்டவனாக இருந்தான் அவன். அவனை நல்வழிப்படுத்த எண்ணிய முத்கலர் என்னும் முனிவர் அவனுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றியும் விநாயகருடைய வழிபாடு பற்றியும் விநாயகருடைய மூல மந்திரத்தையும் உபதேசித்தார். முனிவர் கூறிய வழிமுறைகளின்படி விநாயகரை இடைவிடாது உபாசித்தவன், அதன் பலனாக அவனுடைய நெற்றி நடுவிலிருந்து துதிக்கை போன்ற ஒன்று தோன்ற ஆரம்பித்தது. விநாயகரை போன்ற வடிவமே அடைந்து விட்டார் அவர். நாம் எதை எண்ணுகின்றோமோ அதையே அடைவோம் என்பது வாக்கு. புருகண்டி முனிவர் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு விநாயகப் பெருமானுடைய தரிசன பாக்கியம் கிடைக்கின்றது. அவர் சொற்படி முனிவர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அதன் பலனை விநாயகப் பெருமானுக்கே அர்ப்பணம் செய்கின்றார். அதனால் பலகாலமாக நரகத்தில் இருந்த தன்னுடைய முன்னோர்களுக்கு அதிலே இருந்து விடுதலை பெற்று தந்தார். புருகண்டி முனிவர்
தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிய விநாயகப் பெருமானுக்கு ஆஷாபூரன் என்னும் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார். ஒவ்வொரு பூஜையின் முடிவிலும் அந்த பூஜையின் பலனை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பழக்கம் இதனால் தான் ஏற்பட்டது. இதனால் 2 வித பலன்கள் நமக்கு ஏற்படுகின்றது. முதலாவது, நமக்கு சித்த சுத்தி ஏற்படுகின்றது. அதாவது நான் பூஜை செய்கின்றேன் என்ற அகங்காரம் அகன்று விடுகின்றது. இரண்டாவது, அவனருளால் அவன்தாள் பணிகின்றோம் என்கின்ற அந்த பணிவு தோன்றுகின்றது. நாம் செய்த நல்வினையின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் போது கர்மவினையின் தலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். நாம் செய்த புண்ணிய செயல்கள் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் அவை பன்மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கின்றது. ஆகவேதான் புண்ணிய செயல்களை மட்டுமே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதைத்தான் மகாபாரதத்திலே ஸ்ரீ யுதிஷ்டரும் அறிவுறுத்துகின்றார். புருகண்டி முனிவரின் மகிமை அறிந்து அவரை தரிசனம் செய்ய தேவேந்திரனே வருகை புரிகின்றார். அவர் தரிசித்து முடித்து கிளம்பும் போது விதிவசத்தால் அவருடைய விமானம் மண்ணிலே புதைந்து போக முனிவர் தமது சங்கடகர சதுர்த்தி விரத பலனை அவருக்கு கொடுத்து விமானத்தை மீட்க வழி செய்கின்றார். சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அந்த விரத பலனை யாருக்காவது தானம் கொடுத்தால் கூட அவருக்கு சங்கடங்கள் விலகி விநாயகருடைய அருளால் நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு அருமையான உதாரணமாகும். ஆகவே விநாயகப் பெருமானை சரண் அடைபவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். திருமணத் தடை நீக்குபவர், தொழில் தடையை நீக்குபவர். நீங்கள் ஒரு சிறு தொழில் துவங்குகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், ஒரு சாதாரண கடை வைக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அருகிலே நிச்சயமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகப் பெருமானை உங்களுடைய தொழிலிலே ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பங்குதாரராக, விநாயகா நீதான் என்னுடைய பார்ட்னர், இந்த தொழில், இந்த கடையை நான் வைத்திருக்கின்றேன், இந்த கடை நல்லபடியாக நடப்பதற்கு, என்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி செய்து கொடுப்பாயாக. இந்த லாபத்திலிருந்து ஒரு சிறு பங்கை அனுதினமும் நான் உனக்கு காணிக்கையாக தருகின்றேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சர்வ நிச்சயமாக நீங்கள் சாதாரணமாக ஆரம்பிக்கின்ற ஒரு கடையானது மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக வளரும் என்பதிலே ஐயமே இல்லை. அப்படி விநாயகனை நம்முடைய தொழில் பங்குதாரராக சேர்த்து கொண்டு விட்டு ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலிலே நாம் மிக மிக அருமையாக ஒரு மேன்மையை அடையலாம். ஒரு வீட்டை கட்டுகின்றோம். வீட்டை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு அவருடைய பாதத்திலே ஒரு 100 ரூபாயை வைத்து வணங்கிக் கொண்டு, விநாயகப் பெருமானே, உன்னுடைய கடைக்கண் பார்வையாலே நான் இந்த வீட்டை கட்ட துவங்குகின்றேன். இதனை நீ ஒரு கண்காணிப்பாளராக இருந்து எனக்கு அவ்வப்போது எனக்கு வேண்டுகின்ற இந்த வீட்டை முடிப்பதற்கான நிதி உதவியை ஏதேனும் ஒரு விதத்திலே நான் உழைக்கின்றேன், உழைக்க தயாராக இருக்கின்றேன், அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை எனக்கு அளித்து இந்த வீட்டை நல்லபடியாக முடிப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டிக் கொண்டு துவங்குங்கள். நிச்சயமாக ஒரு வருடத்திலே முடிய வேண்டிய இல்லம் கட்டுமானமானது 6 மாதத்திலே நிச்சயமாக முடியும். இப்படி நம்முடைய காரியங்கள், நல்ல காரியங்களிலே எல்லாம் விநாயகப் பெருமானை ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டு நாம் செய்தால் நமக்கு ஏற்றம் என்பது நிச்சயம். நிச்சயமாக ஏமாற்றம் வராது. விநாயகரை வணங்கினால் விநாயகர் சதுர்த்தி வர இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே நாம் இதனை ஒரு உறுதி செய்து கொள்வோம். விநாயகப் பெருமானை அனுதினமும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் என்பதை துவங்கி அந்த 1 வருட காலம் இந்த விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்து, விநாயகப் பெருமானுக்கு சக்தி இருப்பவர்கள், நல்ல நிதி வளம் இருப்பவர்கள் விநாயகப் பெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளையும் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். விநாயகப் பெருமானுடைய அவருடைய கருணை என்பது நம்மை நல்ல வழியிலே நடக்க வைக்கின்ற ஆற்றல் பொருந்தியது. ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் விநாயகப் பெருமானை வணங்கி நம்முடைய காரியங்களை செய்வோம். இந்த உலக வாழ்க்கையிலே தோல்வி என்பதே இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வோம். ஓம் வெற்றி விநாயகா சரணம், லம்போதரனே சரணம், ஞான விநாயகா சரணம். நன்றி, வணக்கம்.